எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்குது விளங்குமாடா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுனா மறந்துட மாட்டேனா. ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம், உங்களுக்கும் சுற்றி காட்ட போகிறோம் என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குண்டு. வாங்க போமா. வணக்கம் அன்பான உறவுகளை, மீண்டும் ஒரு அழகான காணொலியோட சந்திக்கிறேன். இது நீங்கள் ப்ளூ வாட்டரில் மெப்பை பார்த்து கொண்டிருக்கீங்க. மிக மிக பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் யூகேயில் இருக்க, அதுவும் மிகவும் அழகான ஒரு ஷாப்பிங் சென்டர் கூட. இதை தான் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பிங் சென்டரில் இருக்கிற கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட கடை தொகுதிகள் காணப்படுது. அவ்வளவும் பிராண்டட் ஐட்டங்கள், உலகத்தில் இருக்க மிக பிரபல்யமான என்னென்ன பிராண்ட் எல்லாம் வேணுமோ அவ்வளவும் இங்கே இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக அதை அலங்கரித்து வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு கடையாக நாங்கள் பார்க்க போகிறோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்றதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். கென் பகுதியில் தான் இந்த ப்ளூ வாட்டர்ன்றது அமைஞ்சிருக்குது. அதாவது யூகேயில் இருக்க மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டரில் இந்த ஷாப்பிங் சென்டர் ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டராக காணப்படுது. கிட்டத்தட்ட 13,000 கார் பார்க்கிங் செய்கிற அளவுக்கு வசதிகளை கொண்டு காணப்படுதுண்டா யோசித்து பார்க்கணும். 2 தளங்கள் கொண்டு காணப்படுது. மேலொரு பகுதி, கீழொரு பகுதி என்று. கீழே கிட்டத்தட்ட 150 கடையும் மேலே 150 கடைகளும் காணப்படுது. 1999 1999ஆம் ஆண்டு இந்த ஷாப்பிங் சென்டரை திறந்து வைக்கப்பட்டிருக்குது. இங்கே ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே பொருட்களை வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, இங்கே பொழுதுபோக்குற அம்சங்கள் நிறைய காணப்படுது. சிறுவர்கள் விளையாடக்கூடிய நிறைய விளையாட்டு அம்சங்கள்லேருந்து சாப்பாட்டு உணவகங்கள்லேருந்து எல்லாமே இந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளே உள்ளடங்கி காணப்படுது. இதெல்லாமே தெரியும் உங்களுக்கு. இந்த கடையெல்லாம் மிக பிரபல்யமான, உலகளவில் பிரபல்யமான கடைகள். ஜேடி என்றது உங்களுக்கு தெரியும். இங்கே உடுப்பெல்லாம் இப்போ எவ்வளோ அழகான காட்சியை பாருங்கள். இந்த காட்சியெல்லாம் ஒரு வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க. வாங்க, இந்த ஒரு இடத்தை பார்க்க நிறைய பேருக்கு கிடைக்காது. வெளிநாட்டில் இருக்கிறாக்களுக்கு பார்க்க கிடைக்கலன்னு சொன்னால் இந்த காணொலி ஒரு உங்களுக்கு பிரயோசனமுள்ள காணொலியாக இருக்கும். இதை பாருங்கள். இப்படி ஒரு அதாவது யூரோப்பில் இருக்க மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டர்லையும் பிரித்தானியாவில் இருக்க மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டர்லையும் இது ஒன்றாக காணப்படுது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக அமைக்கிருக்காங்க. இப்போ சிறுவர்களை சின்னாக்களை கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பசியாட தாங்கி கொள்ள மாட்டாங்க. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்திருக்கோம், அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பகுதின்னு ஒரு தண்ணி ஏரியாவே இருக்குது. இங்கே என்னென்ன பிராண்ட் ஐட்டங்கள் இருக்கோ மெக்டொனால்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இது வெளியில் வந்திருக்கோம். இதுவும் ஒரு என்ட்ரன்ஸு. இந்த இதில் 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இதாலையும் வரலாம். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கால சுண்ணாம்பு மலைகள் சூழ்ந்த நடுவில் இந்த ஷாப்பிங் சென்டர் அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு தடாகம் மாதிரி அமைச்சு எவ்வளோ அழகான ஒரு காட்சி. இங்கே பொழுதுபோக்கு அம்சங்கள் சிறுவர்களுக்கு நிறைய காணப்படுது. அதோட இந்த கட்டிட வடிவமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்குது. டோட்டலி ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ள நிறைய உணவகங்கள் இருக்குது. கேஎஃப்சிலேருந்து, மெக்டொனால்ட்ஸ்லேருந்து, பீட்சாவிலேருந்து, நாண்டூஸ்லேருந்து நிறைய உணவகங்கள் இங்கே இருக்குது. சாப்பாடை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவ்வளோ நல்ல நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சனக்கூட்டங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் சைட்லேயும் அடுத்த பக்கத்தில் இருக்கிறாங்க. அதிகளவான மக்களை நான் பார்க்கக்கூடிய இருந்துக்குது. இங்கே நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்தது விளையாட்டு, சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து நிறைய அம்சங்கள் இருக்குது, பொழுதுபோக்கு அம்சங்கள். அதோடு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் போதும், தாராளமாக அந்த நாளை கழிக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு இடம் இந்த ப்ளூ வாட்டர். ப்ளூ வாட்டருக்கு கட்டாயமாக கென் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட லண்டன்லேருந்து மிக அருகாமையில் இருக்குது. லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியாக லண்டனில் இருக்கார்கள். அதிகளவான லண்டனில் வசிக்கிற மக்கள் இந்த ப்ளூ வாட்டருக்கு வருவாங்க. இந்த பகுதியில் அதிகளவான உணவகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அநேகமாக உலக நாடுகளில் இருக்க நிறைய உலக நாட்டில் இருக்கிற உணவகங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மெக்சிகன் உணவகத்தை பார்த்தேன், அது மாதிரி யூஎஸ்ஏ, இட்டாலியன், இப்படி நிறைய நாட்டு உணவகங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
ஓகே, நாங்கள் இந்த கடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பாட்டு உணவகங்களை பார்த்துட்டு இங்கே அடுத்தது என்னென்ன இது வந்து சாரான்றது உங்களுக்கு தெரியும், ஒரு மிக எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்ட் உடுப்பு கடை. இதை பாருங்கள், அது சோஃபா செட்டுக்கு எவ்வளோ அழகான சோஃபா செட்டெலாம் போட்டிருக்குறாங்க. அவங்க ஒவ்வொரு இடமா நான் காட்டி கொண்டு வரேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும். இந்த கடை எல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மணிக்கூட்டு கோபுரமாக இருக்குது பாருங்கள். கீழே போகும், அப்படியே சின்னதாக போகும், மேலே வரக்குள்ள அப்படியே பெருசாகி கொண்டே வரும். இங்கே பார்த்தீங்களா தெரியும், கீழே சின்ன ஒரு அந்த கோபுரம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி மேலே வரக்குள்ள அதை விரிவடைஞ்சி பெரிய ஒரு மணிக்கூட்டு கோபுரமாக காட்சியளிக்குது. இந்த பிராண்ட் வந்து மேங்கோ ஒன்று உங்களுக்கு தெரியும், அதிகமானவர்கள் பார்த்துருக்க கூட இப்படி இந்த கடையை. அடுத்தது இன்னொரு சிறப்பம்சம், இங்கே வந்து அப்பிள் ஸ்டோரை பார்க்கக்கூடிய இந்த அப்பிள் ஸ்டோர் வந்து பிரித்தானியாவில் நிறைய இடங்களில் இல்லை, ஒரு 4-5 இடம், ஒரு 2-3 இடங்களில் தான் இருக்குது கூட பிரான்ச். இங்கேயும் ப்ளூ வாட்டர்லையும் அப்பிள் ஸ்டோர் இருக்குது. இங்கே வந்து கூட எல்லா வசதியையும் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரைமாக்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த காட்சியை பாருங்கள், மேலே காட்டுன்னு பாருங்கள் எப்படி இருக்குண்டு, அவ்வளோ அழகாக இருக்கும். மேலே பார்க்கும்பொழுது ஒரு குடை மாதிரி செஞ்சு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். மேலேருந்து அந்த சன்லைட் வருது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. கட்டட அமைப்பே வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். தென்னை மரத்தில் இலை மாதிரி அப்படியே ப்ளூ கலர் இதில் வந்து அப்படியே செஞ்சுருக்குறாங்க. இது நாங்கள் மேல் தளத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அங்கே நெக்ஸ்ட் இருக்குது, இது கிறிஸ்மஸ் கடை ஒன்று இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். இந்த கிறிஸ்மஸ்க்கு என்னடா கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் வரோடையா எல்லா நிறைய கிறிஸ்மஸ் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸுக்குண்டே தனியாக கடைகள் திறப்பாங்க. இவ்வளோ அழகான டிசைன் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த கடை ஃபுல்லாக கிறிஸ்மஸ் மரங்களும் கிறிஸ்மஸுக்குரிய டெக்கரேஷன் பண்ணுறக்கூடிய அலங்கரிக்கிறதுக்குரிய அத்தனை வகையான பொருட்களும் இந்த கடையில் வாங்கலாம். பாருங்கள், வீட்டில் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் மரத்தை வந்து நாங்கள் அலங்கரிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த கடைகளில் வந்து நிறைய சாமானில் வாங்கலாம். அவ்வளோ செலெக்ஷன் இருக்குது. நியூ லுக், இது ஒரு புடவை கடை தான். இங்கே பாருங்கள், இந்த ஜாக்கெட் விலையே பாருங்கள், 79 பவுண்டு. இது வந்து 59 பவுனுக்கு போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டை பாருங்கள், நெக்ஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும், இது ஒரு உடுப்பு கடை தான். வந்து உள்ளே போய் பார்ப்போமா. அழகாக லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் மரம் இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்மஸுக்குரிய அனைத்து வகையான உடுப்புலேருந்து அதனுடைய அலங்கரிக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது TUI என்பது ஒரு ஏர்லைன்ஸ் சர்வீஸ். வந்து இந்த பிராண்ட் வந்து இந்தியாவில் நிறைய ஷாப்பிங் சென்டரில் இதை பார்க்கலாம். HM இருக்குது. HMக்கு முன்னாடி தான் நான் இப்போ நிற்கிறேன். வந்து என்னென்னு சொன்னால் நிறைய கடை இருக்குது. இந்த கடைக்குள்ளே போனோம், இது ஒரு வித்தியாசமாக இருந்துக்கு. நாங்கள் உடனே நாங்கள் சொல்கிற டோல் அவங்க மேக் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு என்ன டோல் வந்து பொம்மை பிடிக்குமோ அதை வந்து உடனே மேக் பண்ணி தருவாங்க. அதுக்குள்ளே பஞ்செல்லாம் நிரப்பி, இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் ஒரு அழகான காணொலியில் சந்திக்கிறேன்.